ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ என்னைக்கு வர வைக்கிறாங்க அதை குறித்து இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும், வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்றது புரியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரதம மந்திரியுடைய இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகளின் காத்திருப்பு இதுதான் முடிந்து விட்டது. பிரதம மந்திரியுடைய 20வது தவணை 2025 தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகுதியான விவசாயிகள் 2000 நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளை பெறுவார்கள். இந்த நிதி உதவி விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமாக உயிர் நாடியாகும். குறிப்பாக அந்த காய்ப் பருவத்தில் விவசாயிகள் உள்ளீட்டு செலவு உச்சத்தில் இருக்கும் பொழுது வேளாண் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளின்படி தவணை விரைவில் வழங்கப்படும். நிகழ்நேர புதுப்பித்தல் மற்றும் நிலைக்கான பயனாளிகள் pmkisan.gov என்ற அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் தான் என்றால் என்ன அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிசான் திட்டம் டிசம்பர் பார்த்தீங்கன்னா 2018 பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் சம்மன் நிதி யோஜனா அப்படின்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவின் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் வர வச்சுட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஆண்டுதோறும் 6000 ரூபாய், அது 3 தவணைகளாக 2000. ஸோ இந்த நிதி நேரடியாக அவர்களின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் வர வைக்கப்படுகிறது. இதில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய இடைத்தரகர்களை தவிர்க்கிறது. ஸோ இதுவரை 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனுடைந்தனர். இந்த திட்டம் கிராமப்புற வருமான ஆதரவின் முதுகெலும்பாக மாறியுள்ளது. வரவிருக்கும் பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை சமூகத்தின் கைகளை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்துகிறது. ஸோ பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை எப்பொழுதுதான் வரவு வைக்கப்படும்? அரசாங்கத்தின் சமீபத்திய புதுப்பிப்புகளின்படி பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை ஜூலை 2025 3வது வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய தவணைகள் பொதுவாக கணிக்கக்கூடிய காலாண்டு வெளியீட்டு அட்டவணையை பின்பற்றின. தவணை அங்கீகரிக்கப்பட்டவுடன் அந்த தொகை பயனாளிகளின் ஆதார் சீட்டட் வங்கிகளின் சில வேலை நாட்களுக்குள் வரவு வைக்கப்படும். நிதி வெற்றிகரமாக வரவு வைக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் வகையில் SMS உங்கள் மொபைல் எண்ணுக்கு SMS மூலமாக வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகைக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் இப்போ அப்டேட். ஸோ பிரதம மந்திரி கிசான் 20வது தவணைக்கு தகுதி மாறாமல் உள்ளது. விவசாயிகள் இந்திய குடிமக்கள் சாகுபடி செல்லக்கூடிய நிலத்தை வைத்திருத்தல், மாநில அரசாங்கத்துடன் தங்கள் நிலப்பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளுதல் அவசியம் அப்படின்றத சொல்றாங்க. வங்கி கணக்குகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது. முந்தைய பிஎம் கிசான் பயனாளி பட்டியல்களின் கீழ் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் அல்லது வங்கி விவரங்களின் முரண்பாடுகள் உள்ள விவசாயிகள் தங்கள் பிரதமர் கிசான் போர்ட்டலில் உடனடியாக புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ பயனாளியின் நிலையை ஆன்லைன் மூலமாக எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் pmkisan.gov இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமாக தங்கள் பணம் செலுத்துதல் மற்றும் தகுதி நிலையை எளிதாக சரிபார்க்கலாம். ஸோ இந்த போர்ட்டல் பயனர் நட்பின் உள்ளது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தவணை வரலாறு, கட்டண நிலை, பிழை மற்றும் செய்திகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை விரிவாக விளக்குகிறது. நிலையை சரிபார்ப்பதற்குண்டான சில படிகளை கொடுத்திருக்காங்க. பிரதமர் கிசான் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடும். பயனாளர் நிலை தகவலை கிளிக் செய்யவும். ஆதார் எண் அல்லது மொபைல் எண் கணக்கு எண்ணை உள்ளிடவும். உங்கள் நிலையை பார்க்க தரவை பெறு என்பதை கிளிக் செஞ்சிருந்தாலே உங்களுக்கு தவணை மாற்றத்திற்கான ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தவணை மாற்றத்திற்கான பொதுவான காரணங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்தி இருந்தாலும் சில விவசாயிகள் இந்த கிசான் 20வது தவணை தொகையை பெறுவதில் சில தாமதங்களை சந்திக்க நேரிடும். பொதுவாக
காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான ஆதார் இணைப்பு. ஓகேங்களா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து தவறாக இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுல வாய்ப்பே இல்லாமல் போயிடும். வங்கி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் பொருந்தலை அப்படின்றாலும் அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நிலப்பதிவு முரண்பாடுகள் கண்டிப்பாக இது கேட்குறாங்க. இப்போ வந்து அப்டேட் பண்ணணும் நிலப்பதிவு முரண்பாடுகளை. முழுமையற்ற இகேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணனாலும் உங்களுக்கு இது கிடைக்காது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க விவசாயிகள் அருகில் உள்ள சிஎஸ்சி அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்திற்கு செல்ல ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சரியான நேரத்தில் திருத்தம் செய்து விரைவான செயலாக்கத்தை உறுதி செய்கிறது. இகேஒய்சி இப்பொழுது ஏன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதற்கு தகுதியற்ற பயனாளிகளை நீக்குவதற்கும் அனைத்து பிஎம் கிசான் பெறுபவர்களுக்கும் இகேஒய்சி அரசாங்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது அடையாளங்களை சரிபார்க்கவும் நகல் எடுப்பதை தவிர்க்கவும் உதவுகிறது. பயனாளிகளை ஓடிபி சரிபார்ப்பை பயன்படுத்தி ஆன்லைன் அல்லது பொது சேவை மையங்களில் பயோமெட்ரிக் மூலம் ஆஃப்லைன்லையும் இகேஒய்சியை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் கிசான் திட்டத்தில் ஜூலை வந்து 18ஆம் தேதி மொஹாரியில் வந்து பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் இந்த 20வது தொகையை வந்து அளவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை மொஹாரியில் பிரதம மந்திரி மோடி அவர்கள் 18ஆம் தேதி பங்கேற்க இருக்கிறதுனால அன்னைக்கு வெளியாகும் அப்படின்றது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். அந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18 பீகாரில் உள்ள மோதிக்கு செல்லலாம். இந்த நேரத்தில் பிரதமர் வந்து அவருக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். பிரதம மந்திரியோடைய கிசான் திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ என்னைக்கு வர வைக்கிறாங்க அதை குறித்து இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது அப்டேட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும், வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்றது புரியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரதம மந்திரியுடைய இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகளின் காத்திருப்பு இதுதான் முடிந்து விட்டது. பிரதம மந்திரியுடைய 20வது தவணை 2025 தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகுதியான விவசாயிகள் 2000 நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளை பெறுவார்கள். இந்த நிதி உதவி விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமாக உயிர் நாடியாகும். குறிப்பாக அந்த காய் பருவத்தில் விவசாயிகள் உள்ளீட்டு செலவு உச்சத்தில் இருக்கும் பொழுது வேளாண் அமைச்சத்தின் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளின்படி தவணை விரைவில் வழங்கப்படும். நிகழ்நேர புதுப்பித்தல் மற்றும் நிலைக்கான பயனாளிகள் pmkisan.gov என்ற அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் தான் என்றால் என்ன அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிசான் திட்டம் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் சம்மன் நிதி யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவின் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் வர வச்சுட்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஆண்டுதோறும் 6000 ரூபாய், அது 3 தவணைகளாக 2000. ஸோ இந்த நிதி நேரடியாக அவர்களின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் வர வைக்கப்படுகிறது. இதில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய இடைத்தரகர்களை தவிர்க்கிறது. ஸோ இதுவரை 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனுடைந்தனர். இந்த திட்டம் கிராமப்புற வருமான ஆதரவின் முதுகெலும்பாக மாறியுள்ளது. வரவிருக்கும் பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை சமூகத்தின் கைகளை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்துகிறது. ஸோ பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை எப்பொழுதுதான் வரவு வைக்கப்படும்? அரசாங்கத்தின் சமீபத்திய புதுப்பிப்புகளின்படி பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை ஜூலை
2025 மூன்றாவது வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய தவணைகள் பொதுவாக கணிக்கக்கூடிய காலாண்டு வெளியீட்டு அட்டவணையை பின்பற்றின. தவணை அங்கீகரிக்கப்பட்டவுடன் அந்த தொகை பயனாளிகளின் ஆதார் சீட்டட் வங்கிகளின் சில வேலை நாட்களுக்குள் வரவு வைக்கப்படும். நிதி வெற்றிகரமாக வரவு வைக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் வகையில் எஸ்எம்எஸ் உங்கள் மொபைல் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகைக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் இப்போ வந்து அப்டேட். ஸோ பிரதம மந்திரி கிசான் 20வது தவணைக்கு தகுதி மாறாமல் உள்ளது. விவசாயிகள், இந்திய குடிமக்கள், சாகுபடி செல்லக்கூடிய நிலத்தை வைத்திருத்தல், மாநில அரசாங்கத்துடன் தங்கள் நிலப்பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளுதல் அவசியம் அப்படின்றத சொல்றாங்க. வங்கி கணக்குகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது. முந்தைய PM கிசான் பயனாளி பட்டியல்களின் கீழ் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் அல்லது வங்கி விவரங்களின் முரண்பாடுகள் உள்ள விவசாயிகள் தங்கள் பிரதமர் கிசான் போர்ட்டல்ல உடனடியாக புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ பயனாளியின் நிலையை ஆன்லைன் மூலமாக எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் pmkisan.gov இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமாக தங்கள் பணம் செலுத்துதல் மற்றும் தகுதி நிலையை எளிதாக சரிபார்க்கலாம். ஸோ இந்த போர்ட்டல் பயனர் நட்பின் உள்ளது. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தவணை வரலாறு, கட்டண நிலை, பிழை மற்றும் செய்திகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை விரிவாக விளக்குகிறது. நிலையை சரிபார்ப்பதற்குண்டான சில படிகளை கொடுத்திருக்காங்க. பிரதமர் கிசான் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடும். பயனாளர் நிலை தவளை கிளிக் செய்யவும். ஆதார் எண் அல்லது மொபைல் எண் கணக்கு எண்ணை உள்ளிடவும். உங்கள் நிலையை பார்க்க தரவை பெறு என்பதை கிளிக் செஞ்சிருந்தாலே உங்களுக்கு தவணை மாற்றத்திற்கான ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தவணை மாற்றத்திற்கான பொதுவான காரணங்கள் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்தி இருந்தாலும் சில விவசாயிகள் இந்த கிசான் 20வது தவணை தொகையை பெறுவதில் சில தாமதங்களை சந்திக்க நேரிடும். பொதுவாக காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான ஆதார் இணைப்பு. ஓகேங்களா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து தவறாக இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுல வாய்ப்பே இல்லாமல் போயிடும். வங்கி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் பொருந்தலை அப்படின்றாலும் அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நிலப்பதிவு முரண்பாடுகள் கண்டிப்பாக இது கேட்குறாங்க. இப்போ வந்து அப்டேட் பண்ணணும் நிலப்பதிவு முரண்பாடுகளை. முழுமையற்ற இகேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணனாலும் உங்களுக்கு இது கிடைக்காது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க விவசாயிகள் அருகில் உள்ள CSC அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்திற்கு செல்ல ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சரியான நேரத்தில் திருத்தம் செய்து விரைவான செயலாக்கத்தை உறுதி செய்கிறது. ஸோ இகேஒய்சி இப்பொழுது ஏன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு, தகுதியற்ற பயனாளிகளை நீக்குவதற்கும் அனைத்து PM கிசான் பெறுபவர்களுக்கும் இகேஒய்சி அரசாங்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது அடையாளங்களை சரிபார்க்கவும் நகல் எடுப்பதை தவிர்க்கவும் உதவுகிறது. பயனாளிகளை OTP சரிபார்ப்பை பயன்படுத்தி ஆன்லைன் அல்லது பொது சேவை மையங்களில் பயோமெட்ரிக் மூலம் ஆஃப்லைன்லையும் இகேஒய்சியை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் கிசான் திட்டத்தில் ஜூலை 18ஆம் தேதி மொஹாரியில் வந்து பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் இந்த 20வது தொகையை வந்து அளவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி PM கிசானுடைய 20வது தவணை தொகை மொஹாரியில் பிரதம மந்திரி மோடி அவர்கள் 18ஆம் தேதி பங்கேற்க இருக்கிறதுனால அன்னைக்கு வெளியாகும் அப்படின்றது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். அந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18 பீகாரில் உள்ள மோதிக்கு செல்லலாம். இந்த நேரத்தில் பிரதமர் வந்து அவருக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். பிரதம மந்திரியோடைய கிசான் திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.